அன்பு விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விவசாய நிலத்தில் பனிப்பயிர்னு வச்சுருந்தோம். அந்த பனிப்பயிர் செடி அப்படின்றது இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நெத்துன்றது பாருங்கள், இதுதான் பனிப்பயிரோட நெத்து. இப்படி தான் இருக்கும். காய் இது போல் இருக்கும். இது தாங்க இதனுடைய காயினுடைய தடிமனை இப்படி தான் இருக்குங்க. இதுதான் பனிப்பயிர்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 சென்ட் விரைச்சிருக்குங்க. அதன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பகுதியில் எள்ளு செடி விரைச்சிருக்குங்க. எள்ளு செடினா நல்லெண்ணெய்க்கு சொல்கிறோமே, அது அந்த எள் விளையக்கூடிய செடி இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ உயரம் வரும். அதில் பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா இது போல் தாங்க அந்த எள்ளு செடியோட பூ இருக்கும். அதன் கூடவே பார்த்திங்கன்னா எள்ளு காய்ன்றது இப்படி தாங்க இருக்கும். இதை பாருங்க, இதுதான் எள்ளு காய். இதுதான் இந்த காயிலிருந்து தான் அந்த எள்ளு வரும். இந்த செடி இதுதாங்க அந்த எள்ளு செடின்றது. அந்த எள்ளுலேருந்து ஆடப்பட்ட எண்ணெய் தான் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோங்க. இது இந்த பனிப்பயிர் கூட சும்மா ஒரு பாத்தி அளவுக்கு சும்மா ஒரு பக்கமாக விரைச்சிருக்கோங்க. இதுதாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.